நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை எப்போது ஆரம்பித்து எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பதை முடிவு செய்ய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு இன்று மாலை கூடி முடிவெடுக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சலீம். நம் இந்திய நாடாளுமன்றம் ஒவ்வொரு வருடமும் 3 முறை கூடுகிறது. முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு பெயர் தான் பட்ஜெட் கூட்டத்தொடர். பிப்ரவரி மாதம் இறுதியில் ஆரம்பிக்கும், மே மாதம் வரைக்கும் நடைபெறும். அதற்கு பிறகு ஒரு கூட்டத்தொடர் வரும், அது பேர் தான் மழைக்கால கூட்டத்தொடர். அப்பொழுது டெல்லியில மழைக்காலம், அடுத்த மாதம் டெல்லியில குளிர்காலம் என்பதால் அடுத்த மாதம் ஆரம்பிக்கவிருக்கும் கூட்டத்தொடருக்கு பெயர் குளிர்கால கூட்டத்தொடர். அதாவது நாடாளுமன்றத்தை எப்பொழுது ஆரம்பிக்கலாம், எத்தனை நாட்கள் வரை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும்ல. அந்த முடிவெடுக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை குழு இருப்பாங்க. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு, இதுல மொத்தம் 11 பேர் இருப்பாங்க. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இவர்கள் இன்று சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள் மாலை 5 மணிக்கு. மற்ற முக்கிய அமைச்சர்களான அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், பிரகாஷ் ஜாவ்டேகர், சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கிறார்கள். இன்று மாலை 5 மணிக்கு மேல நமக்கு தெரிய வரும். அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம், அதாவது 2ஆம் வாரத்தில் ஆரம்பிக்கிறதா அல்லது 3ஆம் வாரத்திலா என்று எத்தனை நாள் நடைபெற போகுது அப்படிங்கிற அறிவிப்பும் இன்று வெளியாகும். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.